நீங்க கிரேட் சார். நேற்று நைட்டு செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணப்ப வீட்டோட ஓனர் இருக்காரு, அவர் எப்போ போவாருன்னு தெரியல, அவர் ஃபாரின் போனோன்னு சொல்ற, அதுக்கப்புறம் வாங்கன்னு செக்யூரிட்டி கட் பண்ணிட்டாரு. நீங்க சொன்னதால செல்வத்துக்கு இந்த வீட்டோட அட்ரஸை வேற கொடுத்துட்டோம். திடீர்னு வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டே தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்படி ஏதாவது சொதப்பல் நடக்கும் தான் நானே களத்தில் இறங்கினேன். இந்த வீட்டோட ஓனர் சர்க்கிள்ல இருந்து பிசினஸ் விஷயமா மும்பை போறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த விஷயம் அந்த செக்யூரிட்டி கூட தெரியாது. அவர் நைட்டு மும்பை போனதும் செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களை நான் இங்கே நைட்டோட நைட்டாக ஷிஃப்ட் பண்ணேன். உங்கள் கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி ஆகணும். அதுக்கு நான் சென்னையில் இருக்கிறது தான் சரின்னு அதிகாலையிலே கிளம்பி நான் இங்கே வந்துட்டேன். நீங்க நேர்ல வந்தது நல்லதா போச்சு சார். அந்த செல்வமும் மகாவும் இப்படி காலையிலேயே வந்து நிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆமாங்க சார், இதோ இந்த ஆளு காலையிலே சரக்கு போட ஆரம்பிச்சிட்டான். கல்யாண மாப்பிள்ள இந்த தூங்கு மூஞ்சி ஹால்லே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த அம்மா அதிகாலையிலேயே பிரியாணிக்கு ஆர்டர் போட்டுருவாங்க. நானும் டாய்லெட் சுத்தம் பண்றேன்னு மாப்பும் கையுமா இருந்திருப்பேன். நல்ல வேலை நீங்க வந்து உஷார் பண்ணிட்டீங்க. அப்பதான் ரெடி ஆகுறோம், காலிங் பெல் அடிக்குது. மகாவும் செல்வமும் திடீர்னு வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு சீக்கிரம் வருவாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? மகா பயங்கரமான ஆளு. அவங்கள பத்தி தெரிஞ்சதுனால தான் நீங்க சொதப்பறதுக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன். அங்க பாத்தீங்களா சார், அவங்க வரப்ப இந்த ஆளு சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு. அவங்க வந்துட்டாங்கன்னு நீங்க பார்த்து சொன்ன உடனே அவசர அவசரமா எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு வந்து நிக்கிறோம். நல்ல வேலை சார், கிச்சனுக்குள்ள கூட்டு போகும்போது திடீர்னு கபோர்டு ஓபன் ஆகி எல்லா சரக்கு பாட்டிலும் தெரிஞ்சிருச்சு. நல்ல வேலை அவங்க மட்டும் பார்த்திருந்தாங்க, மொத்தமும் போயிருக்கும். அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். எப்படியோ சார், நம்ம அனுப்புன அட்ரஸ் அந்த அட்ரஸ்ல இருக்கிற இந்த பங்களா வீடியும் பார்த்துட்டு